உங்க பேர் என்ன பாப்பா? ஸ்ரீஜா. ஸ்ரீஜா. என்ன படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். 9ஆம் வகுப்பு படிக்கா நீ? பரவாயில்லையே. பாப்பா, இப்ப நியாயமா நம்ம யார்கிட்டயும் போய் கடன் எல்லாம் வாங்க முடியாது. இதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் தெரியுமா? நியாயமான ஒரு காரணம் சொல்லணும்ல. அப்படி ஒரு ஐடியா ஒண்ணு சொல்ல. இவங்க யாரு உனக்கு? அம்மா. அவங்க அம்மா கிட்ட இப்போ ஒரு 5000 ரூபாய் வாங்கணுமா? என்ன சொன்னா அவங்க அப்பா தருவாங்க? ஸ்கூல்ல வந்து இப்ப எக்ஸாம்க்கு வந்து காசு கேக்குறாங்க. எப்படி எங்க அம்மாட்ட காசு வாங்குறது எப்படிங்கறது நாங்க இப்ப சொல்றோம் பாருங்க. ஸ்கூல்ல எக்ஸாம் வச்சிருக்காங்களோ அதுக்கு 7000 ரூபாய் பணம் கொடுக்கணுமா? அப்படிதானமா? எவ்வளவு 7 9 7 போதும்ல. ஒரு 7000 ரூபாய் தட்டி விடுங்கம்மா அப்படின்னா எங்க அம்மா உடனே கொடுத்துருவாங்க. அப்படிதானே? கொடுத்துருவீங்களாங்க? கொடுத்துரு. இப்ப கடைசி எப்ப வாங்கினாப்ல பாப்பா? கடைசியா ஸ்கூல் ப்ரோக்ராம்க்கு வாங்கினா. ப்ரோக்ராம்க்கே வாங்கிட்டியா நீ? பரவாயில்ல, இவன் நல்ல ஐடியாவில் இருக்கு. பாப்பா உங்க பேர் சொல்லுங்க. நித்யேஷ். நித்யஸ்ரீயா? உன் பேரு? கார்த்திகேயன். கார்த்தி. வெங்கடேசன். மணிமேகலை. அடே நீங்க சொல்லுங்க. கடன் யார்ட்டே வாங்கிருக்கீங்களா? அந்த கடன் வாங்குறது நம்ம ரெகுலரா சொல்லுவோம்ல, உடம்பு சரியில்ல அது இல்ல இது இல்ல. நீ புதுசா ஏதாவது ஒரு ஐடியா ஒன்று சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கடனை வாங்கக்கூடாது. அதான் ஐடியாவா? எப்படி நம்ம ஐடியா? கடனே வாங்காதீங்க. அதுக்கு பாருங்க ஐடியா வேண்டி கிட்ட இந்த தலைமுறைகிட்ட கேட்போம். பாப்பா, கடன் வாங்குவதற்கு ஒரு நல்ல யோசனை ஒன்று சொல்ல. ஐடியா ஏதாவது என்ன காரணம் சொல்லலாம்? என்னம்மா வாங்குற ஐடியாவே இல்லையா? எங்க குடும்பமே கடன் வாங்காத குடும்பம். இந்த கேள்வியை மாத்திட்டு என்கிட்ட வா அப்படிங்க. நன்றி, வணக்கம்.